எல்லோருக்கும் வணக்கம். நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடகராசி லக்னக்காரர்களுக்கு அதிபதியாக யார் வராரு, அந்த அதிபதி இவர்கள் வாழ்நாளில் என்ன மாதிரியான குணாதிசயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவாரு அப்படிங்கிறத பத்தின ஒரு பதிவாக நம்ம பார்க்க போறோம். இந்த கடகத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான். கண்ணுக்கு தெரிந்த கடவுள்கள் சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரிந்த கடவுள்களில் ஒருவராகி சந்திர பகவான் தான் இவருக்கு அதிபதியா வராருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கிரகங்களுக்கும் அந்த 12 வீடுகள்ல மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படி 12 வீடுகள் இருக்கு பாத்தீங்கன்னா. அந்த 12 வீடுகள்ல எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு இருக்கும். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய வீடுகள் சிம்மமும் கடகமும் தான் ஒரே ஒரு வீடுகள். அந்த அளவுக்கு ஜோதிடத்துல இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய வழிபாடுகள் செய்யும் பொழுது கூட பாத்தீங்கன்னா, நம்ம அமாவாசை நாட்கள்ல, பௌர்ணமி நாட்கள்ல சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் நிறைய வழிபாடுகளை நம்ம செய்யறோம். அப்போதான் அந்த வழிபாடுகள் முழுமையடையும், வழிபாடுகள் மிகப்பெரிய வலிமையா மாறும் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்துல சில விதிகளா இருக்கு. அந்த அளவுக்கு சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதிகளை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்திரனை முதன்மையாக, சந்திரனை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள். பொதுவா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், இந்த நட்சத்திரத்திலையும் இந்த பாதத்திலையும் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில தாயாரின் மீது அதிக பிரியம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களே. அம்மா அம்மா பிள்ளடா அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாயார் மீது ரொம்ப இருக்கும். அவங்க அம்மாவுக்கு இவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கும். 3 பிள்ளை 4 பிள்ளை குடும்பத்துல இருந்தாலும் கூட இவர்களின் மீது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில பாசம் கொண்டவர்களாக ஒரு தாயார் இருப்பாங்க. இவர்களுக்கும் தாயார் மீது ரொம்ப பாசமா இருக்கும். தாயாரின் பற்று கொண்ட நபர்கள். வாழ்க்கையில சுகபோக அந்த விஷயங்களை அனுபவிக்கணும், சுகபோகமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அடிமனதுல கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொதுவா ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார உயர்வுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது போனா கூட ஒரு இடத்துல தங்கணும்னா கூட நல்ல உயர்ந்த இடத்துல நல்ல லாட்ஜ்ல ரூம் போடு, பக்காவா லக்ஸரி ரூம் போடு அப்படின்னு சொல்றது. ஒரு இடத்துக்கு சாப்பிட போனா கூட நல்ல ஒரு லக்ஸரி ஹோட்டலா போய் சாப்பிடணும்னு சொல்றது. ஒரு கார்ல போனா கூட நல்ல லக்ஸரி கார்ல போகணும்னு சொல்றது. இந்த மாதிரி சுகபோக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் அடிமனதில் இருந்து கொண்டே இருக்கும். நல்லா முக வசீகரம் கொண்ட நபர்களாக இருக்கும். பார்த்தோன்னே ஆள் நல்லா ஜம்முன் இருக்காண்டா அப்படிங்கிற அந்த சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பு இவருடைய முக வசீகரம் இவர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சீக்கிர சிந்தனை கொண்ட நபர்கள். ஒரு விஷயத்தை பற்றின முடிவெடுக்கும் தன்மை இருக்கு பாத்தீங்களா, இது ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம், சீக்கிர சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பத்தின அந்த யோசனை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். இது சரியா தவறா, இல்ல நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான யோசனைகள் செய்யும் பொழுது பல நேரங்கள்ல தன்னையே மெய்மறந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே டீப்பஸ்ட் அந்த இதுக்குள்ளேயே போயிடுறது. அப்படியே போய் மூழ்கி உட்காந்து யோசனை பண்றாங்க பார்த்தீங்களா, மெய் மறந்த நிலை. அந்த நிலையெல்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு. என்னடா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு உட்காந்துருக்க இப்படிலாம் கேட்கறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகமே மனோகாரகன் அப்படிங்கிறனால மனதை எப்பயுமே தெளிவா வைத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். மனசுனா பர்ஃபெக்டா இருக்கும்னா ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். இது ஆகாதுங்கிறத நம்ம முடிவு பண்ணிடணும். இப்படிங்கிற அந்த தெளிவு, மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக கடகத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே இந்த மனசை தெளிவா வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட பல நேரங்கள்ல ஒரு விஷயத்தை செய்யலாம் வேண்டாம், செஞ்சா பிரச்சனை வருமா, செய்யாம விட்டுட்டோமேடா இப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது, செஞ்சது பிறகு ஏன்டா செஞ்சோம் இப்படிங்கிற மாதிரியான அந்த மனம் சார்ந்த வகையில தெளிவு வச்சுக்கணும்னு நினைச்சாலும் கூட பல விஷயங்கள்ல ஏன்டா செஞ்சோம், செய்யாமலே இருந்திருக்கலாமே, செஞ்சு பார்த்துருக்கலாமே இப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவர் அதிபதி சந்திர பகவான். இவர்களுக்கு 5வது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்துல நீச்சம் அடைகிறாது. அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 8வது வீடா வரக்கூடியது. இவர்களுக்கு 5வது வீடா வரனால பொதுவாகவே தன்னுடைய ஆள் மனதுல ஒரு குழப்பத்தன்மை இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மன தடுமாற்றம், ஏன் எதுக்குன்னு தெரியாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கவலைப்பட்டு அமரக்கூடிய நபர்கள், சின்ன விஷயத்திற்கெல்லாம் கூட மனம் தடுமாறக்கூடிய நபர்கள். யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாலும் கூட அது மனம் நொந்து அமரக்கூடிய நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. நம்மளை இப்படி சொல்லிட்டானடா, அவன் என்னை போய் இப்படி சொல்லிட்டான, எனக்கு பின்னாடி வந்தவன் அவன் என்னை போய் இப்படி சொல்லிட்டான் பாத்தியா இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்தனை, இப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு மனதிற்குள்ள வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மனதளவுல சோர்வடைந்து அமரக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக
ஒரு ஆயுள் சார்ந்த பயம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நமக்கு எதாவது ஆயிருமோ இப்படிங்கக்கூடிய எண்ணம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எண்ணம் இவர்களுடைய மனதில் அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது வந்துருமோ இப்படிங்கக்கூடிய அந்த ஆயுள் சார்ந்த விதங்கள்ல பயம் ஏற்படக்கூடிய நபர்களாகவும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அதற்காரணமாகவே நமக்கான ஒரு பாதுகாப்பை எப்படியாவது உருவாக்கிடணும்டா, எதிர்காலத்தில் நமக்கு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா நமக்கான பாதுகாப்பு, நம்ம குடும்பத்திற்கான பாதுகாப்பை எப்படியாவது ஏற்படுத்திடணும் இப்படிங்கக்கூடிய எண்ணமெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க. பொதுவாக அந்த காலபுருஷனோட 8ஆம் இடம் வந்து ரகசியமா, அங்க போய் மனம் வந்து மனம் சார்ந்த கிரகம் நீச்சம் அடையும் போது ரகசியத்தை காக்க முடியாத சூழல் வந்து இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், அந்த விஷயத்த தம்பி நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாத இப்படி நம்ம இவங்ககிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை மனசுக்குள்ள வச்சுட்டு கூப்பிட்டு எப்படியாவது யார்ட்டையா ஒரு விஷயத்த ஒரு பாயிண்டாவது கொடுத்துருவாங்க. அந்த ரகசியம் பெருமளவு காக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையை கூட மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கூட நமக்குள்ள பிரச்சனையை நமக்குள்ளேயே வச்சுக்கோம். ஏன்னா நம்ம மற்றவனுக்கு நம்மளோட பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம ரொம்ப இதாக நினைச்சிருவோம். அதனால நம்ம பிரச்சனை நமக்குள்ளேயே வச்சுக்குவோம் அப்படிங்கிற தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த கடகத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா நமக்கான பிரச்சனையா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க விஷயத்தை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்குவோண்டா, அப்போதான் நமக்குள்ள இருக்க துக்கம் கம்மியாகும் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இப்படிங்கக்கூடிய நபர்களும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாக சொல்ல போனா மனதிற்குள்ள ஒரு விஷயத்தை மறைத்து வைக்க தெரியாத நபர்கள்னு சொல்லி இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்குரிய கிரகம் காலபுருஷத்துவத்தின் அடிப்படையில வந்து நீச்சமாகிறதுனால தாயாரின் மீது பிரியம் அதிக அளவு வைத்திருந்தாலும் கூட பல நேரங்கள்ல தாயார் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவங்க சொல்றது அம்மா பிடிக்காம போதும், அம்மா சொல்றது என்னம்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கு இப்படிலாம் கேட்கறாங்க பாத்தீங்களா. இப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. ஒற்றுமை இருந்தாலும் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவர்களுக்கு 11வது இடத்துல போய் உச்சம் அடைகிறார். உச்சம்னா பலமா ஆகிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க, புரியுற மாதிரி பலமாக வந்து கிரகம் அந்த இடத்துல பலமாகிறது. பொதுவாக இவர்கள் அதிபதி போய் 11ஆம் இடத்துல வந்து உச்சமாகும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில எந்த அளவுக்கு இந்த மனம் சொல்றோம் பார்த்தீங்களா, மனம் பல நேரங்களில் தடுமாறுறது, யாராவது ஏதாவது சொன்னா வருத்தப்படுறது, மனம் தடுமாறு ஒரு சில விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா இதெல்லாம் மனதை ஒரு பக்கம் யோசிச்சாலும் கூட இந்த மனமே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை பல நேரங்கள்ல ஏற்படுத்தி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். வர்றா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், அவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி பல தோல்விகளை பல தடுமாற்றங்களை மனம் சந்தித்தாலும் கூட பல நேரங்களில் விடுறா எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பலத்தை மனமே பல நேரங்களில் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 12வது வீடா வரனால இவர்களுக்கு இவரது தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய தாயார் தான் பாசம் இருக்கும், இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல கருத்து மோதல்கள் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு கிடைத்த தாயாரு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக எல்லா விஷயத்தையும் நிற்கக்கூடிய நபர்களாக இவரது தாயார் இருப்பாங்க. அதே மாதிரி அது குடும்பஸ்தானமாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில வர்றதுனால இவர்களது குடும்பம் இவர்களது மிகப்பெரிய ஒரு லாபம். வாழ்க்கையில எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழலிலும் இவர்களை விட்டு கொடுக்காத குடும்பத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். என்னோட பிள்ளடா, என்னோட அண்ணன்டா, என்னோட அக்காடா, என்னோட தம்பிடா, என்னோட தங்கச்சிடா அப்படிங்கிற மாதிரி என்னோட எந்த சூழலிலும் அந்த குடும்ப நபர்கள் இவரை விட்டு கொடுக்காத ஒரு தன்மையை கொண்ட நபர்களாக பக்க பலமா இருப்பாங்க இவங்களுக்கு. அதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொருளாதார உயர்வு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு உயர்வு அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இவருடைய ஆள் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்க. அது எல்லா மனிதர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே நினைப்பாங்க, பெரிய லெவலில் சம்பாரிச்சிடணும்டா, பெரிய லெவலில் சம்பாரிச்சு செட்டில் ஆயிரும் இப்படிங்கிற எண்ணம்லாம் அந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில சில அந்த தடுமாற்ற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். பொருளாதார விஷயங்கள்ல வந்து ஒரு நிலையான தன்மையில இவங்க பயணிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். மிகப்பெரிய அளவுல திடீர்னு வருமான வாய்ப்புகளும் அந்த வருமான வாய்ப்புகள் திடீர்னு சரிவடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கடகத்தில் பிறந்தவருக்கு வந்துட்டே இருக்கும். பொருளாதார விஷயங்கள்ல மட்டும் இவங்க ஒரு நிலையான தன்மையா பயணிக்க முடியாத ஒரு சூழல் வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு சுகபோஜன பிரியர்களாக இருப்பார்கள். நல்லா ருசிச்சு சாப்பிடணும், நல்ல நமக்கு பிடிச்சது மனசுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடணும், கொஞ்சமா சாப்பிட்டாலும் 4-5 ஐட்டம் வச்சு சாப்பிடணும் இப்படிங்கக்கூடிய அந்த சுகபோஜன பிரியர்களாக இந்த கடகராசி கடக நகரத்தில் பிறந்தவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க.
அதே மாதிரி மனதிற்குள்ள சில பிடிவாத குணங்கள் இருக்கும். பிடிவாத குணங்கள் அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துல அவங்க நின்றுவாங்க, அவ்வளவுதான். யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டாங்க. ஒரு விஷயத்த செய்யடா தம்பி, இது ஒன்று நல்லதுன்னா வேணாம், நம்ம மனசுக்கு அதை செய்யக்கூடாதுன்னு தோணுது, செய்யவே வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்ய வேணாம்னா தம்பின்னா என் மனசு இதை செய்ய சொல்லுது, எவன் சொன்னாலும் சரி செஞ்சே அவன் இப்படிங்கக்கூடிய அந்த மனம் சார்ந்த வகையில அந்த அந்த குணம், அந்த பிடிவாத குணம், அந்த நிலையான கொள்கையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஒரு கேள்வி ஞானம், நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியல அப்படின்னா 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின அறிவை வளர்த்துக்கணும். இப்படிங்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் அந்த கடகத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான குணாதிசயங்கள்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னோம்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஒரு செயல் செய்ய போகும்போது அந்த குடும்பத்து நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட சில ஆலோசனைகளாக சில விஷயங்களை கேட்டுக்குவாங்க. நம்ம இப்ப செய்யலாமாமா, அம்மா அப்பா இது செய்யலாமா, அண்ணா இது செய்யலாமா, செஞ்சா ஏதாவது நல்லதா அப்படிங்கிற மாதிரி இந்த பொருளாதாரம் சார்ந்த வகையா இருக்கட்டும், இல்ல இவங்க செய்யக்கூடிய செயல் சார்ந்த வகையிலா இருக்கட்டும், ஏதோ ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலை பற்றின அது தெரியாத விஷயங்களை குடும்பத்து நபர்களிடமோ அல்லது மற்றவர்களிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்ற நபர்களாக இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இவர்களுடைய குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள். அதே மாதிரி இந்த 8ஆம் இடத்தில் நீச்சமாகும் போது சில ரகசியங்களை காக்க முடியாது, இந்த மாதிரியான குணாதிசயங்களும் இந்த அதிபதி வாழ்க்கையில கடகத்திற்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா, இது எதுக்கு இந்த மாதிரியான பதிவுகள்லாம் இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து நம்ம வாழ்க்கையில அதற்காக வழிநடத்தி போவதற்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது தள்ளி நிற்பதுக்கும் தான். இது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில அந்த ராசியாதிபதி லக்னாதிபதியும் வைத்து சில பலன்களை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இது ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில, அந்த கிரகங்கள் அமர்ந்த அடிப்படையில, அந்த கிரகங்கள் சேர்ந்த அடிப்படையில, கிரகங்கள் எந்த நட்சத்திரத்துல அமர்ந்த அடிப்படையில பலன் எடுக்கும் பொழுது இன்னும் துல்லியமான பலன்களை அந்த ஜாதகர் என்ன செய்வாரு, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.